அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தொடர்ந்து 4வது 5வது நாளாக டிபிஏ வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா வராதா என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 4வது நாள் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர் போராட்டம் 4வது நாளுங்க. போராட்டத்தில் ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு வலியுறுத்தி மெரினா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீஸார் குண்டுக்கட்டாக தூக்கி போடுறாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமே இல்லை, போலீஸார் பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை கைது செய்து மாலையில் மண்டபத்தில் அடித்து அப்புறம் விடுதலையும் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ 2019 மே 31ஆம் தேதியில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கும் இடையே ஊதிய முரண்பாடுகள் அதிகமாக உள்ளன. ஸோ இதனால் சுமார் 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. முதல் நாள் பள்ளிக்கல்வித்துறை வளாகம் முன்பும், 2வது நாள் எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பும், 3வது நாள் நேற்று சென்னை ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பும் நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து போராட்டத்தில் ஏற்பட்டதில் டிசம்பர் 29 மெரினா காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் அங்கிருந்து போலீஸார் அப்புறப்படுத்த முயற்சி போது இடைநிலை ஆசிரியர்களுக்கும் போலீஸாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுங்க. இந்த சமயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு ஆசிரியர் மயக்கமடைந்து விழுந்ததால் அப்பகுதியில் அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போராட்டம் குறித்து இடைநிலை ஆசிரியர்கள் கூறுகையில் 16 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அரையாண்டு விடுமுறையில் குழந்தைகளை விட்டு வந்துட்டு இருக்கோம். இத்தனை வருடங்களாக அமைதியாக தான் போராடினோம். நடுரோட்டில் அமர்ந்து போராடவில்லை. எங்களை இங்கு அமர வைத்தது யார்? நீங்கள் தானே. எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லையால் எங்களது போராட்டம் தொடரும். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தால் காமராஜர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியில் முதற்கட்டமாக சிவிலிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு சென்றவர்கள் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்குமே முதுகலை பட்டதாரியோடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ எல்லா மக்களுக்குமே ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. யார் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பில் தேர்வாகியிருக்காங்க மீண்டும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. ஏன்னா நிறைய பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா 82 மார்க் எடுத்து அவங்களால சான்றிதழ் சரிபார்ப்பில் இல்லை அவங்களுடைய பெயர்கள் அப்படின்ட்டு மன விரக்தியோடு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் சான்றிதழ் சரிபார்ப்பில் அவர்களுடைய பெயர்களும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு அது விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிகழ இருக்குது. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் உயர்வுதாங்க. ஸோ காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 2000 காலி பணியிடங்களை உயர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். இதற்கான அப்டேட்டுகள் பார்த்திங்கன்னா நமக்கு தினசரி கொடுக்கறதா தகவல் வந்திருக்கு. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே முதுகலை பட்டதாரியுடைய தகவல்கள் அனைத்துமே நீங்கள் நம்முடைய சேனல் மூலமாக தினசரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய புதிய அப்டேட்டுகள், வேகன்சிஸ் உயர்வு, செகண்ட் சிவிலிஸ்ட்டு, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே அதிவிரைவில் நமக்கு கிடைத்துவிடும். ஸோ இந்த நியூ இயருக்கு அப்புறமா கூட கிடைக்கலாம், இல்லை இன்றைக்கே லாஸ்ட் டேட் அப்படின்றதுனால இன்றைக்கி வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ நியூ இயர் முடிஞ்ச பின்னாடி கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.